எல்லோருக்கும் வணக்கம்மா. நான் பிரதோஷ நேரத்தில் ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் பிரதோஷ அன்றைக்கு கோயிலுக்கு போயிருந்தேன். எப்பொழுதும் ஃபோன் கொண்டு போக மாட்டேன். அன்று ஃபோன் கொண்டு போயிருந்தேன். நந்திதேவரிடத்தில் நான் வில்வத்தை வைத்து கொண்டிருந்தேன். ஒரு பையன் என்னிடம் வில்வம் கொடுங்கள் எனக்கு என்று சொன்னான். நான் அறுத்து அவனுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டு நானும் எடுத்துக்கொண்டு சிவனையும் தரிசித்து விட்டு சிவனை தரிசித்து திரும்பி வரும்போது அங்கே ஒரு செவர் இருந்தது. அந்த பூவையும் விபூதியையும் உள்ளே வைப்பதற்காக நான் ஃபோனையும் செவர் மேல் வைத்து விட்டேன். சுவரின் மேல் நான் கோவிலெல்லாம் சுற்றி கொண்டு வந்து விட்டேன். சுற்றி கொண்டு வந்த பிறகு திருப்பியும் அந்த சிவனுக்கு வரும்போது என் ஃபோன் காணவில்லை என்று தெரிந்தது. நான் அந்த அர்ச்சகரிடம் சென்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், அம்மா ஃபோனில் சொல்லிக் கொண்டிருக்காள், போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நான் போய் அன்று பெற்றுக்கொண்டேன் அந்த ஃபோனை. திரும்பவும் பிரசாதம் கொடுத்தார்கள். அதை வாங்கி கொண்டு போய் ஜனம் நிறைய இருந்தது. ஆனால் நான் இப்போ நடுவில் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அந்த பையனும் என் பக்கத்தில் வந்து அமர்ந்தான். நான் அவனிடத்தில் சொன்னேன், அம்மா எப்பா என் ஃபோன் காணாது போய்விட்டதப்பா என்று சொன்னேன். அவன் சொன்னான், நான் தான் கொண்டு போய் கொடுத்தேன் என்று சொன்னான். எனக்கு அன்று சிவனருள் கிடைத்தது போல் இருந்தது. அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றிம்மா, வணக்கம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.